ஹாய் மக்கள்ஸ், உடம்பு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம கை கால் வலியெல்லாம் போக்குறதுக்கு ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடுங்க. கண்டிப்பாக உடம்புல உள்ள வலியெல்லாம் போக்கிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் தோல் விழுந்த கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசியும் நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க எல்லா பவுடரையும் ஆட் பண்ணி 2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கஞ்சி கொதிக்கட்டும். லைட்டாக திக்காக ஆரம்பிக்கிறப்ப 1/2 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிடுங்க. இந்த வெல்லத்தில் எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காதனால நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லத்தில் டஸ்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டிட்டு அப்புறம் ஆட் பண்ணிடுங்க. இப்போ சுகர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் சுக்கு ஏலக்காயும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டு கொடுத்து பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.